மிஸ்டர் ஜோஷி, பை த வே, அன்னைக்கு நீங்க காமிச்ச பர்ஃபார்மன்ஸ்ல நான் மிரண்டுட்டேன். தட் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். எனிவே, ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஜோஷி. தேங்க்யூ சார். அப்புறம் நேரா போய் மைக்ல பேசிடாதீங்க. சவுண்ட் இன்ஜினியரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போங்க. அதுதான் ஃபார்மாலிட்டிஸ். ஷூர் சார். ரைட், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. தேங்க்ஸ். சார் சார் இவ எங்க? எஸ், என்ன வேணும்? அது நான் இங்க வந்து ஒருத்தரை பார்த்து ஒன்னு வாங்கலாம்னு வந்தேன். என்ன வாங்கணும்? ஆசீர்வாதம். என்ன? சவுண்ட் இன்ஜினியருங்க. சவுண்ட் இன்ஜினியரா? நான் தான் சவுண்ட் இன்ஜினியர். குட் மார்னிங் மேடம். அது நீங்க என்ன ஆசைப்படணும் மேடம். என்ன? இல்ல, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓ, உங்களை நான் ஆசீர்வதிச்சா என்ன ஆகும்? எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? அது இங்க டேக் இட் ஈஸி ப்ரோகிராம் நடக்குதுல மேடம், அதுக்கு புது ஆர்ஜே நான் தான். ஆர்ஜே? உனக்கெல்லாம் இந்த வேலை சரிப்பட்டு வராது. நீ எல்லாம் ரோட்ல உட்காந்து லேகிய விக்கதா லாய்க்கு. ரோட் ஜாக்கி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். இந்த எஃப்எம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உன்னை போனா புதுன்னு விடுறேன். உள்ள போய் உட்காரு. ஏய், ஐயோ அங்க இல்ல, இங்க. சே சம்திங். கடவுளே என்ன காப்பாத்துப்பா. என்னது? இது இல்ல, எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் கடவுளை வேணும்ல, அதாங்க சொல்லி பார்த்தேன். நீ எதை சொல்றதா இருந்தாலும் மைக்கிட்ட வந்து சொல்லு. இப்ப ஏதாவது பேசு. ஹலோ செக்கலோ, இன்னில இருந்து நான் எல்லா பொண்ணுங்களையும் தங்கச்சியா தான் நினைக்க போறேன். ஐயோ, காக்கா கத்துற மாதிரி இருக்கு. நல்லதாங்க பேசுனேன். நான் வேணா போடுறேன், கேளு. ஐயோ, என்னங்க இது, என் வாய்ஸ் இப்படி இருக்கு? நீ சரியில்லை. நான் தான் அப்பவே சொன்னல, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க கால்ல விட உளறங்க ப்ளீஸ்ங்க. அன்னைக்கு நீங்க ஒட்டி ஒராசி உட்கார்ந்தீங்க, அதனால நான் அப்படி இப்படின்னு விளையாட்டா பேசிட்டேங்க. ப்ளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஓகே, இப்போவாது ஒழுங்கா பேசு. சாரிங்க. ஓகே, ஸ்டார்ட். I am Josie, Easy Josie. Take it easy ப்ரோகிராம்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ சரியா நேரம் 9:30. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். யார் யாரும் உங்களை நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா என் கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுறாருல. இன்னொரு முறை டேக் இட் ஈஸி ப்ரோகிராம்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்க கூப்பிட வேண்டிய நம்பர் 555555. கூப்பிட்டுட்டே இருங்க. மைய நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். என்ன என்னைக்கு இல்லாத இவ்வளவு சந்தோஷம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன். இந்த எஃப்எம் ரேடியோல ப்ரோகிராம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கேள. என் பையன் ப்ரோகிராம், என் பையன் ரேடியோ ஜாக்கியா இருக்கான். அப்புறம் என்னாச்சு? என்னம்மா சிரிக்கிறீங்க? எவ்வளவு அசிங்கமா ஆயிடுச்சு தெரியுமா? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம வழிஞ்சுகிட்டு நின்ன. டேய் முட்டாள், இதனால தான் சொல்றேன் உனக்கு புத்தியே இல்லைன்னு. பொம்பளைங்க அவளை சீக்கிரத்துல ஆம்பளைங்கள ஏத்துக்க மாட்டாங்கடா. அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். அம்மாங்க என்ன தப்பா நினைச்சீங்க. நான் இன்ஜினியரிங்ல தான் மக்கு ஸ்டூடெண்ட். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல பின்னி பெடல் எடுத்துருவேன். அட போடா, உனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரியாது. அப்புறம் அதுக்கெல்லாம் உங்க அப்பா தாண்டா கிங்கு. என்ன ஒரு ப்ரொபோசல், அவர் தாண்டா ஆம்பளை. அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். மம்மி ப்ளீஸ் மம்மி, அப்பா உன்னை எப்படி ப்ரொபோஸ் பண்ணாருன்னு சொன்னீனா அந்த பிட்டு அந்த பொண்ணுகிட்ட போட்டு அவளை நான் கரெக்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் மம்மி, உன் ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் ஓபன் பண்ணு மம்மி. அம்மா ஃபிளாஷ்பேக் சொல்ல போறாங்க. தமிழ்நாடு கல்ச்சுரல் டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக வந்தோம். ஒரு மரைன் இன்ஜினியர் எங்களுக்கு பழக்கம் இருந்ததுனால நாங்க கப்பலை சுத்தி பார்க்கறதுக்காக போனோம். அந்த இடத்துல தான் உங்க அப்பாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவரு நல்ல சைட் அடிச்சாரு.
தள்ளுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். உங்க ஆட்டத்தை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன். சும்மா டால்பின் மாதிரி அப்படி துள்ளினீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் தொந்தரவு பண்ணல. நான் கிளம்புறேன், நீங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்க. எங்க ப்ரோக்ராமுக்கு அவரை இன்வைட் பண்ணும்போது இந்த மாதிரி வருவார்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசியும் நீங்க அவரை எதுவும் திட்டலையா? எனக்கு நல்ல கோவம் வந்துச்சு. இல்ல நீங்க முறைச்ச காமெடியா இருந்திருக்குமே. அப்புறம் என்னாச்சு? மறுநாள் காலையில நாங்கெல்லாம் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து இறங்கினப்போ டேங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு அங்கிருந்து உங்க வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க. அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நீங்க சிட்டி சென்டருக்கு வரணும். அப்படி வரலனா நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். எங்களுக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்பலாம். இப்படி எடுத்த கௌதன் பேசுறது சரியில்லை. பின்ன நாங்க என்ன சொல்றது? ஒரு கிறிஸ்டியனுக்கு எங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். இந்த ஜாதி மதத்துல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, அதான் வெளிப்படையாவே கேட்கிறேன். நீங்க சம்மதிச்சா உங்க விருப்பப்படி நடக்கும், இல்லைன்னா எங்க விருப்பப்படி வெளியே போடா. இந்த வீட்டுல உன் காலடி பட்டதுனால நாங்க வீட்டையே சுத்தம் பண்ணி ஆகணும். பத்மா, வீட்டெல்லாம் சாணி போட்டு மொழிகி சுத்தம் பண்ணு. மேகம் கருத்ததுக்கு அப்புறம் அது மழையா பொழியும். அப்படி பெய்யற மழையெல்லாம் கடைசியில கடல்ல தான் சேரும். அந்த கடல் வேற எதுவும் இல்லை, இந்த ஜான் வர்கீஸ் வீடு தான். ஆஹா, அப்பா என்ன பஞ்ச் டயலாக் பேசியிருக்காரு. அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன, நீ என் கதையை கேட்டு ஒன்னும் சந்தோஷப்பட வேண்டாம். சரி வேணா, மீதி கதைய நானே சொல்றேன். 2 வருஷமா இந்த லவ் கண்டினியூ ஆச்சு. அதுக்கு இந்தியன் கோஸ்டல் கார்டு சம்பளத்தைய எங்க அப்பா செலவு பண்ணாரு. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அடமழை பெய்யும் போது எங்க அப்பா எங்க அம்மா தூக்கிட்டு வந்துட்டாரே. டேய், நாளைக்கு ஃபோன் பில் கட்டணும். எவ்வளவு ரொமான்டிக் சீன் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் பில் கட்டணுமா? இது பாருமா, சப்ஜெக்ட்ல இல்லாத விஷயத்துல நீ அடிக்கடி பேசுறதா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே, ஒன்னு பண்ணுங்க, அந்த ஃபோன் பில்ல நீங்களே போய் கட்டிடுங்க. இந்த கியூல நின்னு பில்லு கட்டுறது, ரேஷன் கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, இதெல்லாம் எங்களை மாதிரி யூத்துங்க பண்ற வேலை இல்ல. நான் முன்ன மாதிரி இல்லமா, இப்ப பெரிய வேலையில இருக்கேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் மை டார்லிங்? எப்படி நம்ம இங்கிலீஷ்? ஐயோ, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. பேசுறேக்கா. என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆள் யாருன்னா அது நீங்க தான். இல்ல ராஜேஷ்? நிஜமா வரேக்கா? 1000 தாமரை பூ பூத்த மாதிரி இவ்வளவு மடக்கிட வேண்டியதா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மழைத்துளி மண்ணில் விழுந்த மாதிரி ஃபீலிங்ஸ். அது நம்மள வானத்துக்கே கூட்டிட்டு போகும். ஆஹா, அந்த குரலை கேட்டு ஏமாந்துட்டியடா. சப்ப ஃபிகரா இருக்கே. இனிமே குரலை கேட்டு முடிவு பண்ணக்கூடாதுடா சாமி. ஜோசி, what is the time now? அத வாட்சி கட்டிருக்கீங்களே நீங்களே. நீ வராதனால வேற ஒருத்தர் வச்சு ப்ரோகிராம் பண்ண வேண்டியதா போச்சு. அது ஆர்ஜேவா? Don't you think the punctuality is more important in the radio station? அது வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தாங்க. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, டிராஃபிக்ல மாட்டிட்டேன். இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல போற? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களா சார்? எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு லூசுங்க இருப்பாங்க போல இருக்கே. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. வராதீங்க, வந்தாலும் வேஸ்ட் தான். வராதீங்கன்னு சொல்றேன்ல, நான் வைக்கிறேன். ஹலோ, யாருக்கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? ஜோஸ், நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமா, மூட விட்டு வெளியே போலான்னு இருக்கேன். எனக்கு லிஃப்ட் தர முடியுமா? உனக்கு ப்ராப்ளம்னா வேண்டாம். ஐயோ, அதை விட்ட வேற வேலை நாங்க இருக்கு. டூ வீலர் டோக்கன் போற. நிறுத்து. எங்க போற? அதான் உங்களை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னேன்ல. அப்படி சொன்னா எப்படி? ஹலோ, பார்க்க பிடிக்கலன்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க. தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஒரு அழகான பொண்ணு இருந்தா உடனே காரை தூக்கிட்டு வந்துருவீங்களே.
சீமா நம்மள சுத்தி ஆபத்து இருக்கிறதுனால நான் இப்ப வண்டியை ஹை ஸ்பீட்ல எடுக்க போறேன். நீ என்ன பண்ற? என்ன டைட்டா பிடிச்சுக்கோ. ஐயோ அங்களா தொடாத கூசுது. நீங்க மேல கை வச்சுக்கோ. யார் அவன்? தொப்பிங்க இப்பயுமே ரொம்ப கேவலமா இருக்கான். பெரிய தலைவலி அந்த ஆளு. எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். உன் மனசுல என்ன பெரிய அஜித் நினைப்பா? ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டா வெத்தையெல்லாம் காட்டுற. அதே தான் நானும் கேக்குறேன். நீ யாரியா? ஒரு அழகான பொண்ணு வந்தா பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ற. அப்படியே போட்டேனா? அவகிட்ட நீயே கேளு நான் யாருன்னு. என்னது அவளா? வாயிலே போட்டேனா? சிமா நீ தைரியமா சொல்லு, யார் இருந்தாலும் ஒரு கை பாத்துறலாம். இவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்றான். நோ பாப்பா, விரல அங்க காட்டு, அங்க காட்டு. நீதான். அப்பா இவன் தான் நான் சொன்ன பையன் ஜோசி ஜான். அப்பாவா? இவர் தான் என்னோட செல்ல டாட். இவ என் பொண்ணு. உன் பேர் என்ன? சார் ஜோசி ஜான் சார். பேர்லாம் நல்லா தான் இருக்கு. மரியாதையா நடந்துக்கலன்னா வெண்ட கழிட்டுருவேன், ஜாக்கிரதை. இவ உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனிவே நைஸ் டு மீட். ஓ எஸ் சார். வாழ்க்கையில இப்படி எல்லாம் இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. 2 வாரத்துக்கு ஒரு முறை ஹாஸ்டல்ல வந்து இவளை பாக்குறது வழக்கம். வந்து பார்க்கலன்னா நான் அவ்வளவுதான், என்ன திட்டியே தீர்த்துடுவா. அப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே சார். வாமா கார்ல ஏறு. ஏறுன்னு சொல்றேன்ல, ஏறு.